சிவான் சாருடைய திருசூலம் படத்தை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் அந்த டைமில் ஹையஸ்ட் கிராசிங் ஆஃப் கலெக்ஷனை வந்து பெற்ற ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் சிவா சாருடைய 200வது படம் அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து அந்த படத்துக்கு இருக்குது. இப்போ அந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் தமிழ் ஃபிலிமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கிடையாது. அது வந்து ஒரு கன்னட படத்துடைய ரீமேக். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடித்த சங்கர் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய ரீமேக். ஆனால் இந்த சங்கர் குரு படத்துடைய ரைட்டர் இருக்கார்ல, படத்துடைய எழுத்தாளர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சங்கர் குரு படம் உருவாவதற்கே சிவாஜ் சாருடைய தெய்வமகன் படம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் அதுதான் உண்மை. கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நம்ம சிவாஜ் சாருடைய தெய்வமகன் படத்தை பார்த்துருக்காரு. பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜானரில் இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இதே மாதிரி ஒரு 3 கேரக்டரில் ஒரு அப்பா 2 பசங்க இந்த மாதிரி ஒரு கதை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரைட்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் சங்கர் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. அதை எடுத்திருக்காங்க. எடுத்து கன்னடத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. இப்போ இதில் யாருமே எதிர்பாராத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சங்கர் குரு படத்தை பார்த்த சிவாஜ் சார் அதே மாதிரி தமிழில் திருசூலம் படத்தை வந்து எடுக்கிறாரு. இந்த சங்கர் குரு படம் உருவாவதுக்கு காரணமே சிவாஜ் சார் தான். ஆனால் அதே சிவாஜ் சார் அந்த சங்கர் குரு படத்தை வந்து பார்த்து தமிழில் எடுக்கிறாரு. தமிழில் திருசூலம்னு வெளியான இந்த ஒரு படம் அந்த டைமில் மிகப்பெரிய அளவில் வசூல் வாகை வந்து சூடுது. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரியுது. திருசூலம் படமாக இருக்கட்டும், சங்கர் குரு படமாக இருக்கட்டும், இந்த 2 படம் உருவாவதுக்கு முக்கியமான காரணமே சிவாஜ் சாருடைய தெய்வமகன் படம் தான். A lion is always a lion.